ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிக்மாவில் வந்துட்டு டவுட் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். கிளிப் கண்டென்ட்டும் நம்ம ஐகான்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணுற பிளக்கினும் அதே மாதிரி கிளிப் கண்டென்ட்னா என்ன அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் சிம்பிளாக வந்து நான் ஃபஸ்ட் ஒரு ஃப்ரேம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரேமில் வந்துட்டு நான் மொபைல் டிவைஸ் வந்து நான் எடுத்துட்டு நம்ம என்ன கண்டென்ட் வேணாலும் நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் சாம்பிளுக்கு வந்து சும்மா ஒரு ஷேப்பாக வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக என்ன ஆப்பில் டிசைன் பண்ணுறீங்களோ அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் சும்மா சாம்பிளுக்காக நான் இப்படி வைக்கிறேன். இப்போ நான் என்னென்னா மல்டிபிள் கண்டென்ட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஃப்ரேமுக்கு வெளியே ஃப்ரேமுக்குள்ளேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கீழே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அந்த இப்போ ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரோல் வந்து வரும்ல, அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் இதுவும். இப்போ நான் வந்து இவ்வளோ பெருசாக நான் வச்சுருக்கேன்னா, இது வந்து என்ன ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா, கிளிப் கண்டென்ட் வந்து செலக்டில் இருக்குது. கிளிப் கண்டென்ட் செலக்டில் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரேமுக்கு வெளியே வந்து கண்டென்ட் வந்து தெரியாது. நம்ம ஃப்ரேமுக்குள்ளே வச்சுருந்தோம்னா, ஃப்ரேமுக்குள்ளே இருந்தே நம்ம வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறோமா, ஸோ அந்த கண்டென்ட் எதுவுமே வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் வந்து ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது. இப்போ வந்து நான் கிளிப் கண்டென்ட் வந்து டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா, வெளியே வந்து நம்ம என்ன கண்டென்ட் வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். பட் வந்து இது என்னென்னா, நீங்கள் வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு பண்ணனா ஃப்ரேமுக்கு வெளியே போயிருச்சு இந்த கண்டென்ட்டு, ஸோ வந்து ஃப்ரேமுக்குள்ளே இருக்காது அப்படின்ட்டு. இது வந்து ஃப்ரேமுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிறதே கீழே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குல்ல, கீழே வரைக்கும் போயிருக்குல்ல, அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்ற கண்டென்ட்டை வந்து நம்ம ஷோ பண்ணுறதுக்கு தான் அந்த டிசேபிள் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ ஜஸ்ட் நான் இதை வந்து ட்ராக் பண்ணி காமிக்கிறேன். இது ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது. ஹோல் கண்டென்ட்டுமே செலக்ட் ஆகி மூவ் ஆகுதா, ஸோ வந்து இது வந்து ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா, நான் ஃப்ரேமுக்கு இவ்வளோ தான் ஃப்ரேம் சைஸு, இதோட ஹைட் வரைக்கும் தான் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் வந்து கிளிப் கண்டென்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிப்பேன். இல்லை கீழே என்ன நான் டிசைன் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதையும் கொடுத்துக்கலாம். நம்ம ப்ரோட்டோடைப் மோடில் வந்து நம்ம கிளிப் கண்டென்ட் வச்சு தான் கொடுப்போம். பிகாஸ் நம்ம வந்து ஸ்க்ரோல் யூஸ் பண்ணிப்போம். ஆட்டோமேட்டிக் ப்ரோட்டோடைப்லேயே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்க்ரோல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உண்டு. இந்த நோ ஸ்க்ரோலிங் இருக்கா, இதில் வந்து வெர்டிகல் ஸ்க்ரோலிங்காக ஹாரிசானல் ஸ்க்ரோலிங்காக இருக்கும். நம்ம வந்து இந்த சைஸ்லேயே ஃப்ரேம் சைஸ் இருக்கும். ஏன்னா மொபைல் நம்ம டிவைஸ் வந்து பார்க்கும்போது இந்த ஹைட்டில் தானே இருக்கும் நம்ம மொபைலோட சைஸு. கீழே வந்து கண்டென்ட் மட்டும் என்ன ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரோல் ஆகி நம்மளுக்கு மேலே வந்து காமிக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து கிளிப் கண்டென்ட்டு. தென் வந்துட்டு பிளகின்ஸ், ஐகானிஃபை பிளகின் வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து நான் ஐகான்ஸ்க்கு மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது இந்த பிளகின் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஈஸியாக வந்து நம்மளால் எடிட்டும் பண்ணிக்க முடியும். கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னாலும் அங்கேயும் பண்ணிக்கலாம். இந்த ஐகானிஃபைக்குள்ளேயே நம்ம வந்து கலர் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஹோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஹோம் ஐகான்ஸ் வந்து வரும். நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் வந்து இது எடுக்கிறேன். நான் இதுலேயே வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அதோட ஹைட்டு செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்டாக இங்கே தான் ட்ராக் பண்ணி இதை விட்டுருவேன். இப்போ வந்துட்டு இதில் அவ்வளோதான். இந்த பிளகின்குள்ளேயே எல்லாமே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஹோம் ஐக்கான் நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணுறோமோ நம்ம ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் எல்லாமே நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போதைக்கு சும்மா இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். தென் இதோட கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து எடிட் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாமே சிங்கிள் ஒரே இதாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே இதாக தான் இருக்குது. ஓகேங்களா? வெக்டாராக தான் இருக்குது. நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. சில இதில் வந்து டபுள் வெக்டார்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸில் வந்து பண்ணியிருப்பாங்க. தனித்தனி சிங்கிளாக இருக்கும். நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே தெரியும். நம்ம எது வேணுமோ ஹைட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணுறதுனால ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதில் வந்து ஐகான்ஸ் எடுத்துக்கலாம். மேபி நீங்கள் வந்து டிசைன் பண்ணும்போது உங்கள் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அந்த டிசைன் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஐகானிஃபைல. அதனால் நான் வந்து மோஸ்ட்டாக இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஆன்லைனில் ஃப்ளாட் ஐகான் அந்த மாதிரி போகிறதுனாலும் போகலாம். ஓகேங்களா? அதில் வந்து பிஎன்ஜிஸ் தான் அவைலபிள்னு நினைக்கிறேன். எஸ்விஜி வந்து ப்ரீமியமாக இருக்கும். ஸோ அது வந்து செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஃபிக்மாக்குள்ளேயே நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா?
இந்த 2 கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இந்த 2 கன்டென்ட்லயுமே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னாலும், நீங்க வந்து கண்டிப்பா கேட்கலாம். அதே மாரி ஃபிக்மா வந்து நியூவா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இனி அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம அப்டேட் வந்து பார்க்கலாம். இது வந்து டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த அப்டேட் வந்துட்டு. அதே மாரி டிசைனர்ஸ்க்காகவும் சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.